உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. கேள்வி அவர் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நூல் இணை வெளியீட்டாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாட்ட கேட்கணும். ஏன்னா விகடன் நிறுவனம் பத்திரிகையாளர் அந்த அறிக்கையில பூரா சொல்றாரு, விகடன் நிறுவனம் தான் அந்த புத்தகத்தை வெளியிடுது, இணை வெளியீட்டாளர் யாருன்னு நீங்க கேட்கணும். என்ன பத்தி இவ்வளவு வருஷம் வந்து என்ன மாதிரி செய்திகள் ஒவ்வொரு செய்தியும் ஒரே மேடையில் இருக்கிறத மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பொத்தாம் பொதுவா நம்ம சொல்ல அர்த்தம் இல்ல. அவர் ஒவ்வொரு செய்தியா குறிப்பிட்டோம், நானும் ஒவ்வொரு செய்தியா பதில் சொல்ல காத்திருக்கேன். அதுல வந்து அரசியல் சாயம் பூச பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ரெண்டு அரசியல் தலைவர்கள் வரும்போது அரசியல் சாயம் பூசாம என்ன செய்வாங்க? முதல் முறையாக இந்த 8 பக்க அறிக்கையில திருமாவளவர்கள் வந்து ஒரு முன்வைத்த காலை பின்வைக்கிறத நான் பாக்கிறேன். இப்ப என்னுடைய அரசியல் நம்பகத்தன்மையை வந்து கேள்விக்குள்ளாக்க யாரு அவரே கேள்வி எழுப்புறாரு. ராஜ்நாத் சிங்கும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் கலந்துக்கு தர்ம சங்கடம் வரலையே, அதை கேட்கலாம்ல. அப்ப அது திமுக தான் மெசேஜ் பாஸ் பண்றாரா? இந்த நிகழ்ச்சியை வந்து விஜய் போதும்னு நினைக்கிறாங்க. நினைச்சது ஆதவர்ஜுன் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி இருக்கிறார் திருமாவளவன் அப்படிங்கிறதுமே அந்த அறிக்கையில யாருக்கும் கட்டுப்பட மாட்டாருன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அறிக்கை தான் எனக்கு வியப்பேரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள், டிசம்பர் 6. விஜய் முக்கியமான ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறார். அந்த நிகழ்வில் திருமாவளவனும் பங்கேற்பார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ நம்ம பேசிட்டு கொண்ட தருணத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த திருமாவளவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் அறிக்கை. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த 8 பக்க அறிக்கையினால் அது பரபரப்பான நாள் இல்லை. பாபர் மசூதி இடிப்பு தினம்ங்கிறனாலே, அதற்கு முன்னாடி அம்பேத்கருடைய நினைவு தினம்ங்கிறனாலே ஒரு முக்கியமான நாள் அது. அந்த நாளில் அவங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. அதில் டீகோட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. உங்களோட கேள்வி எவ்வளவோ அவ்வளோக்கான பதில் இங்கே தரப்படும். அந்த நிகழ்ச்சியில் வந்து விஜய் அவர்கள் பங்கேற்க போகிறார் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதை கருத்தில் கொண்டு நானுமே வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தேன். பட் கடைசி நேரத்தில் வந்து பல்வேறு மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துச்சு. அரசியல் காரணம்லாம் வந்து அதில் குறிப்பிடப்பட்டு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் வந்து முக்கியமான ஒரு தமிழ் நாளேடை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த நிறுவனத்தின் மீது வந்து அலிகேஷன் வைக்கிறாரு. அதே மாதிரி விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த மாதிரி பல்வேறுபட்ட அந்த பொதுவாக நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பொதுவாக சொல்ல தான் செய்வேன். நீங்கள் ஒன்றுனா குறிப்பாக கேளுங்க. அந்த நாளேடு என்ன தப்பு செஞ்சதுன்னு சொல்லணும். அந்த நாளேடுக்கு, தினமலர் நாளேடுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்றாரு. அது வந்து அவருடைய வாய்ப்பு. அவர் என்ன நாள் கூட்டம் சொல்ல, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த செய்தியில என்ன, நம்ம வந்து இந்த செய்தி பற்றி தான் அவர் குறிப்பிடாரு. தலைப்பு செய்தி போட்டாங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, விஜயும் திருமாவளவனும் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சா நீங்க செய்தி ஆக்குவீங்களா? அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவீங்களா? நான் ஒரு பத்திரிகையாளர்னா 25 வருஷமா குப்பை ஓட்டிட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்ப இயல்பு செய்வேன். போடுறார் தலைப்பு செய்தியே மேடம் எனக்கு இவ்வளவுதான். ஏன்னா நீ கண்டென்ட் சரியான கண்டென்ட். திரு விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து திமுக கூட்டணியை குறிவிக்கிறாருன்னு தெரியும். இலக்கு ரீதியாகவும் உடைக்கு ரீதியாகவும் 2 பக்கம் ட்ரை பண்ணான்னு தெரியும். திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியில வருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த போது முதல்ல போய் பார்த்த அரசியல் கட்சி தலைவர் திருமாவளவன் தான். சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வரணுமான்னு போய் பார்த்தபோது சசிகலா அவர்கள் நேரடியாக சந்திச்சு அரசியலுக்கு வரணும்னு அழைத்த முதல் தலைவர் வந்து திருமாவளவன் தான். அவருக்கும் நடராஜன் அவர்களுக்கும், சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் அவர்களுக்கும் இந்த தொடர்பு எல்லோருக்கும் அறிந்தது. இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அவர் போவாரோ அப்படின்னு ஒரு கணக்கில் வைக்கிறாங்க. அப்போ வந்து அது எல்லாம் இயல்பு தான். போவார்னு யாரும் சொல்ல, போவாரோ அப்படிங்கிற கேள்வி வந்து பத்திரிகைகள் வந்து நடக்குது தான். அப்போ விஜயோட சேர்ந்து ஒரு மேடை ஏறுறாரு அப்படிங்கிறதுல அது வந்து கட்டாயமா இட்ஸ் குட் நியூஸ். இதுதான் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க பிரேக் பண்ணது. தினமருடைய பத்திரிகை அனுபவத்தை நான் வந்து ரொம்ப வியக்கிறேன். நான் கூடவே இருந்தாங்க, 16 வருஷம் நாங்கள் இருந்திருக்கேன் அப்படின்னால நான் சொல்றேன். அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான நியூஸ் கிடைச்சிருக்கு. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுமோ அழகா பண்ணாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு செய்தி கிடையாது, அந்த செய்தி இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி வாய்ப்பே இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? 4 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு, 2 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு, நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். அது எப்படி தெரிஞ்சது? அப்ப அவங்கள பாராட்டணும்ல. 4 பேருக்கு தெரிஞ்ச மேட்டரோட தினமலர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது அந்த பத்திரிகை தர்மத்தை பாராட்டணும். சூப்பரா பண்ணிருக்கேன். அந்த செய்தி இல்லைன்னோ, அப்படி ஒரு திட்டமே இல்லமோ சொல்லியிருந்தாருன்னா நம்ம தினமலர் விமர்சிக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்படி ஒரு பிளானே இல்லையா? அந்த பிளான் இருந்து நான் தவிர்த்தேன்னு தான் அந்த அறிக்கையை முடிக்கிறேன். நாங்க தான் தெரிஞ்சுதான் தவிர்த்துறோம் அப்படின்றார். நாங்கள் யாதும் அறிவும் தெரிந்தே வந்து சூது அறிந்தே நம்ம. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதானே சொன்னாங்க. அதுல எப்படி நீங்க தப்பு சொல்ல முடியும்? அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. அதை நீங்க சொல்லிக்கங்க. 1000 உள்ளவங்க எங்களை பத்தி நல்லாவே சொன்னதுல வச்சல அதே மாதிரி அவங்க 10 சொல்லுவாங்க. அது பட் செய்தியா வந்ததை, அது உண்மைன்னு இருக்கிறத, இன்னைக்கு வரைக்கும் உண்மைன்னு இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி அவங்க தப்பு சொல்ல முடியும்? விஜய் அவர் கலந்துக்கிறாருங்கிறது தினமலர்ல பிரேக் பண்ணாம யாருக்கு தெரியும்? விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் கலந்துக்கிட்ட போறாங்கிறது தினமலர் சொல்லாம யாருக்கு தெரியும்? அப்போ ஒரு செய்தியை கொடுக்குறாங்க, நீங்க எப்படி பிள்ளை காண முடியும்? இதுதான் அவர் விரும்பக்கூடிய பத்திரிகை தர்மமா, பத்திரிகை சுதந்திரமா? அவர் சொல்றாருல கருத்து சுதந்திரம் சொல்லுவாரா இல்லையா? அப்போ வந்து இதுல என்ன தப்பு இருக்கு?
அவர் ஏதாவது திருமாவளவன் சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணாங்களா? இந்த செய்தியை நான் முன்னாடி சொன்னாங்கன்னா ஒவ்வொரு செய்திக்கும் சொன்னாங்கன்னு சொல்லுவோம். தினமலருடைய அந்த செய்தியில நான் எந்த பிள்ளையும் காணல. அவருடைய நோக்கம் அப்படி உள்ள சொல்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பர்டிகுலரா அந்த நாளேட்டை வந்து அவர் சொல்றாருன்னா, என்ன பத்தி இவ்வளவு வருஷம் வந்து என்ன மாதிரி செய்திகள் ஒவ்வொரு செய்தியும் விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் இருக்கிறத மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பொத்தாம் பொதுவா நம்ம சொல்ல அர்த்தம் இல்ல. அவர் ஒவ்வொரு செய்தியா குறிப்பிட்டோம், நானும் ஒவ்வொரு செய்தியா பதில் சொல்ல காத்திருக்கேன். ஏற்கிறேன்னு சொல்றேன், மறுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செய்தியில நான் பிழை காணல. நான் உங்களுக்கு கேட்டேன், பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர் 10 பேரா இருந்தாலும் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க இது வந்து செய்தியா இல்லையா நீங்க கேட்டு பாருங்க. எவ்வரி இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் will say that is beautiful news. முதல்ல எனக்கு வரும்போது நான் பிரேக்கிங் ஆஹா லட்டுடா அப்படின்னு ஓடி வருவேன். அது கண்டு சந்தேகமே இல்லை. அதுதான் தினமலர் செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த பர்டிகுலரா ஒரு 4-5 பேருக்கு தெரிஞ்சது, ஒரு நிறுவனத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுல வந்து அரசியல் சாயம் பூச பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து 2 அரசியல் தலைவர் வரும்போது அரசியல் சாயம் பூசாம என்ன செய்வாங்க? ரஜினிகாந்த் வந்து இதுல டிஎம்கே விழால கலந்துக்கிறாரு, அதுக்கே அரசியல் சாயம் யாரும் பூசல. அவர் அரசியல் கட்சிக்கு வரல, யாரும் பேசல. சரிங்களா? அவர் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன அன்னைக்கு ரஜினிகாந்த் போயிருந்தா அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்கும். இன்னைக்கு வந்து கலந்துக்கிறாரு. நீங்க துரைமுருகன் பத்தி அவர் பேசுறத பாத்தீங்களா? திமுகவுடைய தலைவருடைய வெளியிட்டுள்ள ஏவாவேலு அவர் எழுதுற புத்தகத்துல திரு ரஜினி கலந்துட்டாரா இல்லையா? அது டிஎம்கே விழா தானே. டிஎம்கே ரஜினி கலந்துட்டாரு. ஏன் யாரும் அரசியல் சாயம் பூசல? ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போலன்னு சொல்லிட்டாரு. ஆனா விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மேடையில பேசியிருக்காரு, மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அது பயங்கர பிரேக் ஆகுது. அது திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு. திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறாரு. அப்ப 2 பேரும் ஒரு மேடையில் வராங்கன்னு செய்தி கிடையாதா? இது நாங்க அரசியல் சாயம் பூசுறாங்கன்னா நீங்க ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு அரசியல் சாயங்கிறது சாக்கடையா? எனக்கு ஒன்றும் புரியல. அரசியல் எப்பயுமே நான் இந்த கேள்வி எழுப்பிட்டு யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அரசியல் செய்யாதீர்கள். ஏன்னா அரசியல்வாதி வேற என்ன செய்வாங்க? திருமாவளவன் அரசியல்வாதி இல்லையா? ஹி இஸ் நாட் எ பொலிட்டீஷியனா. விஜய் வந்து அரசியல்வாதி கிடையாது, பொலிட்டீஷியன் கிடையாது. அப்ப அரசியல் சாயம் பூசா வேற என்ன சாயம் பூசுவாங்க? அவரும் காமெடி நடிகர் யாராவது ஒருத்தர் கலந்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது வில்ல நடிகர் கலந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இவர் வந்து அரசியல் கட்சியில இறங்கி இருக்கிறார். அப்ப அரசியல் சாயம் பூசாம எப்படி செய்வாங்க? தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அரசியல் சாயம் பூசம் தான் செய்வாங்க. இல்ல இப்போ அந்த நிறுவனமோ அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்களோ வந்து வெளியிடாத செய்தியை அந்த நிறுவனம் சொல்றாங்க. நீங்க பேட்டி எடுக்கிறதும் பேட்டி கொடுக்கறதும் ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் பத்தி மட்டும் தான் தெரியுங்களா? எது ட்விட்டர்ல வருதோ அது மட்டும் தான் பேசுவேன், எது சாணக்கியால வருதோ அது மட்டும் தான் பேசுவேன், எது வந்து உங்க சேனல்ல வருதோ அது மட்டும் தான். இப்படியா பண்றீங்க நீங்க கேள்விப்படுறது கேட்டு சார் இப்படி போறாங்களாமா அப்படி வர திருமாவளவன் கூட்டணி மாறுவார் இல்லைன்னு யார் சொன்னா? உங்கள்கிட்ட திருமாவளவன் கூட்டணி மாற மாட்டேன்னு 10 பேர் சத்தியம் பண்ணிட்டாரு. யாரா நம்புறீங்களா? எல்லாரும் திரும்ப கேள்வி வைக்கிறீங்கல்ல. அப்ப ஏன் யாருக்குமே பத்திரிகை தர்மம் இல்ல, யாருக்குமே ஊடக சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிருங்க சார். ஒரு தகவல் வந்தா அதை செய்தியாக்குறது தானே சார் நம்முடைய வேலை. அப்ப அந்த செய்தி உண்மை இல்லைன்னு சொல்லிட்டுங்க. ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லையா? விஜய் வர்றாரா இல்லையா? அதுல ஒரு கலந்து எல்லாம் இந்த 8 பக்க அறிக்கையில எல்லாத்தையும் சொல்றாரு. நானும் ஸ்டாலின் வரதா இருந்தது, ராகுல் காந்தியை ட்ரை பண்ணாங்க, நானும் விஜயம் கலந்துக்கிறாரு, அதான் எல்லாமே அதே 6ஆம் தேதி அதே விகடன் எல்லாமே இவர் ஒப்புக்கொள்கிறாரு. தினமலர்ல வந்த செய்தி உண்மை என்று ஒப்புக்கொள்கிறார். அப்புறம் வந்து அரசியல் சாயம் அந்த சாயம் புரியவே இல்லையா? என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அதுல அவங்க செஞ்ச சரியா தப்பான்னு சொல்ல முடியும். டிஎம்கே நல்ல கட்சி, டிஎம்கே 100 நல்ல விஷயம் நான் சொல்லுவேன், டிஎம்கே 1000 கெட்ட விஷயம் சொல்லுவேன். அது வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இஷ்யூவை பொறுத்தது. நீங்க பொத்தாம்பூதா சொன்னா எப்படி சொல்ல முடியும் உங்கள்ட்ட? இல்ல இப்போ அவர் என்ன சொல்றாரு, திமுக கூட்டணிக்கும் எங்களுக்குமான அந்த நட்புங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல அந்த நாளேடிய இந்த மாதிரி ஒரு அரசியல் டோனை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து கிளப்புறாரு. அவங்க இந்த கேள்வி அவர் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அந்த நூல் இணை வெளியீட்டாரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாட்ட கேட்கணும் அவர். ஏன்னா விகடன் நிறுவனம் பத்திரிகையாளர் அந்த அறிக்கையில போற சொல்றாரு. விகடன் நிறுவனம் தான் அந்த புத்தகத்தை வெளியிடுது. இணை வெளியீட்டாளர் யாருன்னு நீங்க கேட்கணும். அவருடைய கட்சியில துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனா தான் இணை வெளியீட்டாளர். இவர் இவ்வளவு கேள்வி கேட்கிறாருல, எப்படி தெரிஞ்சுன்னு அவரை கேட்க வேண்டியதானே? தினமலருக்கு எப்படி நியூஸ் போச்சு நீங்க சொன்னீங்களா, விகடன் சொன்னாங்க, அங்க கேட்க வேண்டியதானே? எப்படி செய்தி போச்சு கேட்கிறாரு. சரி, இவர் வந்து மத்தவங்களுக்கு கேட்கிறாரு, பின்னாடி இன்னும் 100 கேள்வி கேட்கிறாரு. நீங்க கேட்க போறதுல நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க ஏன் வந்து விஜயை கூப்பிடுறீங்க? விஜயை கூப்பிடா நீங்க சொல்லிருக்கலாம்ல. துணை பொதுச்செயலாளர் இவருடைய பேச்சை கேட்க மாட்டாரா? பின்னாடி சொல்றாரு விஜய் வேணும்னு முடிவு எடுத்துட்டாங்க, நான் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே? யார் பார்த்து முடிவு பண்ற நீ? நான் வேணுமா என்னன்னு முடிவு பண்ணி அந்த கட்சியில போய் சேரும் சொல்ல வேண்டியதானே? அதே மாரி செஞ்சிருவாரா? இவர் தான் சொல்றாரு நானும் ஒரு காரணம்னு. இவர் தான் சொல்றாரு என்ன காரணம்னே தெரியல. நான் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்க, விஜய் வேணும்னு முடிவு எடுத்துட்டாங்க, அது என்ன காரணம் தெரியல முதல்ல சொல்றாரு. 3வது வரியில அதற்கு நானும் ஒரு காரணம். முதல் முறையாக இந்த 8 பக்க அறிக்கையில திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முன்வைத்த காலை பின்வைக்கிறத நான் பாக்குறேன். எனக்காக யார் குரல் கொடுப்பா? யாராவது பேசுவாங்களா? யாருக்காவது திறன் இருக்கா? யாருக்காவது அறம் இருக்கா? எங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள், நாங்களே எங்களுடைய குரல் அப்படின்னு முன்னாடி நின்றவர். எங்களுக்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்க முதல் முறையா பாக்குறேன். அதுதான் நான் பாக்குறேன். உள்ள ஏதோ பிரச்சனை வருதோ, திமுக ஏதோ அழுத்தம் கொடுத்துருச்சோ, ஆதவர்ஜுனா பேச்ச கேட்க மாட்டாரோங்கிற கேள்வி இங்கே தான். அந்த கேள்வி அவர் சொல்றாரு. இப்படி சொல்றாங்க. அப்ப நீங்க தானே சொல்லணும், உங்க கட்சியில இருக்கக்கூடிய துணை உங்க நிறுவனத்துல வந்து நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க சார், ஒரு ட்வீட் போடுறீங்க, நீங்க உங்க நிறுவனம் சார் இந்த மாதிரி ட்வீட் போடாதீங்க, இந்த ட்வீட் வந்து நம்ம சகனம் சொல்ல முடியுமா இல்லையா?
நீங்க அது எடுக்கிறதா வேண்டாமல் முடிவு எடுக்கலாமா இல்லையா? அப்புறம் என்ன, அதனால ஊழியர்கள் அர்த்தம். உங்களுக்கு தர்ம, நீங்க எல்லா ட்வீட்டும் இல்ல, ஒரு தர்ம சங்கடம் வருதுன்னா தானே ஆதவர்ஜுனா 100 செய்யறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா அவர்களை பாராட்டி சொல்லியிருக்காரு, டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறாரு, அவர் வந்து டிஎம்கே அரசை விமர்சிக்கிறாரு, வெள்ள நிவாரண பணியில விமர்சனம் பண்றாரு, எல்லா விமர்சனங்களையும் வைக்கிறாரு. அப்ப அங்கெல்லாம் கேட்கணும் நீங்க. அங்க அவர் கேட்டா நாங்க கட்சி ஜனநாயகமா செயல்படுதுன்றீங்க. இதுல இணை வெளியீட்டாளர் அவர் தான். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்பாளர் கிடையாது, புரியுங்களா? அப்ப நீங்க விகடனுக்கு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ஈக்குவலி வந்து அதை வந்து திரு ஆதவர்ஜுனாவுக்கு ரைஸ் பண்ணணும். ஆமாவா இல்லையா? அந்த புத்தக வெளியீட்டாளரே ஆதவர்ஜுனா தான். வெளியீட்டாளர், பப்ளிஷர், இணை கோ பப்ளிஷர் அவங்க. அப்ப நீங்க நான் இல்லாம ஏன் முடிவெடுத்தீங்க? விஜய் வேணும்னு ஏன் முடிவெடுத்தீங்க? விஜயா திருமாவான விஜய் பக்கம் ஏன் போனீங்க? டிசம்பர் யாருன்னு ஏன் கொடுத்தீங்க? இன்னொரு விஷயம் சொல்றாரு, இது இப்படி நடந்துட்டோம், பின்னாடி இன்னொரு நாள் வந்து 100 அறிமுக நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துங்க, அதுல நான் கலந்துக்கிறேன். அந்த கோரிக்கையும் ஏற்கப்படலன்றார். உங்களுடைய நீங்க ஒரு சஜஷன் சொல்றீங்க, அதை கூட உங்க கட்சி துறை பொதுச்செயலாளர் கேட்க மாட்டாரு. நீங்க வந்து பொதுவெளியில புலம்பு என்ன செய்ய? இப்படி ஆகி போச்சு அப்படி எனக்கு புரியவே இல்லையே. உங்க கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் கேட்க முடியாதானே நீங்க? Who stops? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செயல்பட மாட்டாரா? அவர் சொல்வாரா, நான் வந்து தமிழக முதலமைச்சர் வேற, திமுக தலைவர் வேற அப்படின்பாரா? திமுக அரசு தமிழக தான். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆதவர்ஜுனா வேற, விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனா வேற பாரு. எனக்கு ஒன்றும் போல டியூவல் ரோல் எனக்கு புரியலையே. அப்படி ஒரே புத்தகம் தானே பிரச்சனை, அந்த புத்தகம் சொல்ல வேண்டியதானே நீங்க? விஜயோட கலந்துக்கிற நிகழ்ச்சி போயிருச்சு, இன்னொரு நிகழ்ச்சி சஜஷன் சொன்னேன், அதையும் கேட்க மாட்டாங்கன்னு விகடன் சொல்றாரு. இணைப்பதிப்பாளர் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறேன். அதிமுக திட்டினீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதே தான் கணக்கு, ஜெயக்குமாருக்கு அதே தானே கணக்கு. ஜெயக்குமார் வேற, எடப்பாடி பழனிசாமி வேற, அதிமுக சொல்றீங்களா? அதிமுக எல்லாரும் தானே, அதிமுக கடைகளை தொண்டை சேர்ந்துரும். இணைப்பதிப்பாளர் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. இல்ல, அதையும் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, தேர்தல் வகுப்பாளரா வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து அவருக்கு வந்து 100 ரோல் இருக்கு, சரிங்களா? அவர் ஒரு பிரபலத்துடைய மருமகன், அவர் வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு குடும்பத்தின் தலைவர், அவர் ஒரு மனைவிக்கு கணவன், அவர் ஒரு கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், 100 முகம் இருக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன, திருமாவளவன் அவருடைய கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், திருமாவளவன் பங்கேற்கிறதா இருந்த புத்தகத்துடைய வெளியீட்டாளர், இந்த டைரக்ட் கனெக்டோட உங்களுக்கு என்ன வேணும்? அவர் நீங்க தனிப்பட்ட முறையில் 100 செய்யற ஒன்றும் பிரச்சனை, நீங்க கோயில் போறது உங்க நிறுவனம் தடுக்காதுல்ல. நீங்க ஒரு அரசியல் சர்ச்சைக்குரியவர்களை ட்வீட் பண்ணினா உங்க நிறுவனம் கேட்க முடியல, என்னப்பா தர்மசங்கம், அதை தான் சொல்றேன். அப்போ கனெக்டிவிட்டி இருக்குது, அதை கூட ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். அவங்க ஒரு தனி நிறுவனத்தோடு இயங்கணும். அந்த புத்தகத்தை வெளியிட்டாளர் அவரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தனியா இருந்து அவங்க ஒன்று, இப்ப நான் கேட்கிறேன், திருமாவளவர்கள் பதில் சொல்லிட்டு நீங்க யோசிங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு தேர்தல் முன்னெடுப்பு நிறுவனம், வியூக வகுப்பாளர்கள். அவங்க அதிமுகவுக்கு வந்து தேர்தல் முன்னெடுப்பை பண்றாங்க. என்ன யாரும் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? கேள்வி கேட்கணுமா கூடாது? இருக்கிற அரசியல் சாயம் சொல்லுவீங்களா? சார், உங்க கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் இன்னொரு கட்சிக்கு வந்து நீங்க வந்து அதை எதிர்கட்சிக்கு வந்து நீங்க பண்ணீங்கன்னா என்ன கேட்க மாட்டாங்களா? சார், அது பிசினஸ், இது பாலிடிக்ஸ். என்னங்க அவ்வளவு தூரமா நம்ம நாடு முன்னேறிடுச்சு, நம்ம வந்து அதை பிரிச்சு பார்க்குற அளவுக்கு இல்ல. இப்ப என்னுடைய அரசியல் நம்பகத்தன்மையை வந்து கேள்விக்குள்ளாக்க வந்து ஒரு யாரு வைக்கப்படுது. யாரு கேள்வி? அவர் ஒட்டுமொத்தமா எல்லாருமே சொல்றாரு, அரசியல் சார்ந்து யார் யாரெல்லாம் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே எந்த கருத்தை முன்வைக்கிறாங்க? எந்த கூட்டணியில இருந்து நாங்க விலக போறேன் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறவங்க கூட்டணி விலக போறாங்கன்னு யாருமே சொல்லல. இவர் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற சொன்னாரு. அதே வார்த்தையை திரு விஜய் பயன்படுத்தினாரு. அப்பயுமே இவர் வந்து ஆமா கரெக்டா சொன்னார்னு சொல்ல, தனியா சொல்ல வேண்டியதை பொதுவெளியில சொல்லிட்டார். இவர் பயன்படுத்தின வார்த்தையை பார்க்கணும். திரு விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் சொன்னா பதில் பார்க்கணும். இப்படி வந்து நடு ரோட்ல பானையை உடைச்சு விட்டாரு, தனியா பேசியிருக்க வேண்டிய மேட்டர் அப்படி சொல்லி விட்டாரு அப்படின்னா அவர் வந்து திமுக கொண்டா. நீங்க கொடுத்த பேட்டி நீங்க பார்க்கணும். அவர் பேட்டியில சொல்றாரு, அவர் திமுக அரசை விமர்சிக்கிறார், எங்களுக்கு அதில் என்று சங்கடமும் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? நான் கூட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை வந்து விமர்சனம் பண்றாங்க, வி டோன்ட் அக்ரில சொன்னோம், வி டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ்ன்ற. அப்ப என்ன அந்த மாதிரி எல்லாம் கணக்கு வரும்போது நாலு யோசிப்பாங்களே, ஓ அண்ணன் அந்த பக்கம் போறாரோ அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. அப்புறம் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்து பங்கு நான் உங்களுக்கு ட்வீட் போட்டாரு, டெலிட் பண்ணாரு, நீங்க பார்த்து தான் இருந்தீங்க. ஆமாண்ணாரு, இல்லைன்னாரு, அட்மின் போட்டாங்கன்னாரு, ஹெச் ராஜா சொன்னார்ல, அதே மாதிரி அட்மின் போட்டாங்கன்னாரு, அப்புறம் நான் தான் போட்டேன்னாரு, நான் பேசினேன்னாரு, இன்னைக்கு சொல்ல நான் மூப்பனார் காலத்துன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே அவங்க சொன்னது தானே. இந்த பக்கம் ஆதவர்ஜுனா வந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களா? அது அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர் திமுக அரசை விமர்சிக்கிறாரு, அதை வந்து அவர் தர்மசங்கமா தெரியல. வெளியில இருக்கக்கூடிய திரு விஜய் வந்து விமர்சிக்கிறாரு, அதை அவர் தர்மசங்கமா இருக்கு. விஜய் விமர்சிக்கிறாரு, அவர் கூட நான் எப்படி மேலையில போவேன்றார். சார், திமுக விமர்சிக்கிற உங்க கட்சியில துணை பொதுச்செயலாளர் வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு சங்கடமா இல்ல? இன்னொரு கட்சி தலைவர் திமுக விமர்சிக்கிறார், அது எப்படி உங்களுக்கு சங்கடமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவர் தான் சொல்றாரு, மாற்று கட்சி தலைவர்லாம் ஒரு மேடையில் நிக்கிறது பிரச்சனை இல்லையா? அப்ப நீங்க இருக்க வேண்டியதானே. எனக்கு தான் முதல் முறை நான் என்ன பாக்குறேன், திருமாவளவன் இந்த விஷயத்துல முன் வச்ச கால பின் வைக்கிறார். முதல் முறையா நான் குரலற்றவர்கள் குரல் யாரும் இல்லை, நாங்க எங்களுக்கு குரல் கொடுப்போம் சொல்லி சொன்னவர் எங்களுக்கு யாருமே இல்லையேன்னு கேட்கிறார். இந்த ஒரு கலிவரக்கத்தோட ஒரு தாழ்வு மனப்பட முதல் முறையா நான் பாக்குறேன். அவர் வந்து அவ்வளவு அக்ரெசிவான லீடர். அவர் இறங்கி அடிச்சு ஆமா என்னன்ற அப்படின்னு கேட்கக்கூடியவர். அவர் வந்து எங்களுக்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களான்னு யார்கிட்ட கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒண்ணு திமுக பேசணும், இல்ல விஜய்கிட்ட பேசணும், இல்ல விகடன் பேசணும், இல்ல ஆதவர்ஜுனா பேசணும். எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க விகடன் பேசிட்டு ஒன்றும் புரியலையே. விகடனுக்கு இணையான பங்கு ஆதவர்ஜுனாவுக்கு உண்டு.
விஜய் வந்து மறுக்கக்கூடியவர்ல திமுக சாதாரண நாங்க போயிட்டு வரங்க சந்தோஷமா சொல்லுவாங்க. அவரே கேள்வி எழுப்புறாரு, ராஜ்நாத் சிங்கும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் கலந்துக்கு போய் தர்ம சங்கடம் வரலையே, அதை கேட்கலாம்ல. அப்ப அது திமுக தான் மெசேஜ் பாஸ் பண்றாரா? அந்த உதாரணத்தை ஏடிஎம்கே வேற தலைவர் இருக்கும்போது சொல்லலாம்ல. திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சரும் பாஜக மத்திய அமைச்சரும் கலந்துக்கிற நிகழ்ச்சியை சொல்றாரு. அப்ப யாருக்கு இந்த மெசேஜ்? திமுக சொல்லுன்னா நேரடியாக சொல்ல முடியாது, யார் தயங்குறா? ஓகே சார், இப்போ அந்த அறிக்கையில் அவர் சொல்றாரு, மாநாட்டு உரைக்கு பின்னர், அதாவது விஜய் இந்த மாநாட்டு உரைக்கு பின்னர் நான் ஒரு அச்சத்தை வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து சொன்னேன். அதாவது அவர் அரசியல் பேசிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. அதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சேன். அவங்க அரசியல் பேச மாட்டார், விஜய் அவர்கள் பேச மாட்டார்னுமே அவங்க சொல்லிட்டாங்கன்னு. அதை தான் நான் கேட்கிறேன். திருமாவளவன் முதல் முறையா முன் வச்ச கால பின்வைக்கிறேன். இந்த இடத்துல சொல்றேன், உங்களுக்கு வந்து இவர் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அரசியல் பேசினா அவரோடது, புரியுங்களா? அதாவது யார் பின்னாடி பேசுறா முன்னாடி பேசுறாங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு பேச்சுக்கு விஜய் அவர்கள் பேசிட்டு அப்புறம் திருமாவளவன் பேசியிருந்தாருன்னா அவர் கருத்து மறுத்துருவாரு. திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு நான் போறேன், சரிங்களா, ராத்திரி 12:45 1 மணிக்கு நான் பேசுறேன். நான் பேசின கருத்தை மறுத்துதான் அவர் பேசுறாரு. அவர் ஒன்றும் குழப்பம் இல்லையே, அவர் தான் கடைசியா பேசுறாரு. நண்பர் பாண்டே வந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு, என்ன தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பொதுவெளியில் சொல்லிட்டாரு, நானும் பொதுவெளியில் பேசுறேன் முடிஞ்சு வச்சிருக்காரு. ஒருவேளை அவர் முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு 4 கழிச்சு அறிக்கை விட்டுருக்கலாம். அது போக அவருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுது, அரசியல் பேச மாட்டார். அப்புறம் என்ன ஆச்சோம்? வந்துட்டு அம்பேத்கர் பத்தி திரு விஜய் பேசினா கசக்குதா? எல்லாருமே பேசணும்ல, எல்லாருமே விஜய் பத்தி பேசணும்ல. பாஜக பேசுகிறது, நாம நரேந்திர மோடி பாரத பிரதமர் பேச எல்லாருமே பேசுறாங்க, அதே மாதிரி விஜயும் பேசட்டும், நம்மளும் பேசுவோம், சந்தோஷம் தான். அப்படிதான் வரணும். அப்போ வந்து நான் கலந்துக்க மாட்டேன்னு ஒரு நல்வாய்ப்பை தவற விடுறதானே. அப்ப நீங்க ஒரு நல்வாய்ப்பை தவற விடுறீங்க, நீங்க ஒரு சஜஷன் சொல்றீங்க, அந்த சஜஷனை அவங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. யாரு? விகடன் நிறுவனமும் திரு ஆதவர்ஜனாவும். நீங்க யார் மேல வருத்தப்படணும்? விஜய் அவர்கள் அரசியல் பேச மாட்டாரு, ஒரு துளி கூட பேச மாட்டாரு, வார்த்தையை பயன்படுத்துறாரு, துளியும் அரசியல். அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? அங்க வந்துட்டு திராவிட மாடல் அரசியல் வந்து அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுதுன்னா உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம், நான் புரிஞ்சுக்கிறேன். அதையுமே நீங்க எதிர்கொள்ளலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பின்னாடி பேசுறாந்தா மறுத்துடலாம், முன்னாடியே பேசி முடிச்சுட்டா பின்னாடி அறிக்கை விட்டுலாம். யூ ஹேவ் ரைட்ஸ், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே. இன்னொரு விஷயத்த வந்து அது குறிப்பிட சொல்றார், திமுக தலைமையான அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதையும் அதன் மூலம் தமிழ்நாட்டின் சனாதன சக்தியை காலூன்ற விடாமல் தடுப்பதையும் தனது முதன்மையான கடமையாக கொண்டு செயலாற்றி வருகிறது நம்ம கூட்டணி அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. இந்த இடத்துல சனாதனம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வழக்கமா செய்யறதுதானே. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சனாதனம் சொல்லுவாங்க. என்ன சனாதனம் என்ன பண்ணுச்சு? திமுகவும் விடுதலை செய்து கூட்டணியில் கூட சனாதனம் ட்ரை பண்ணுதா? நீங்க தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. சனாதனம் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க சொல்ற பிஜேபியோ, நீங்க சொல்ற ஆர்எஸ்எஸோ, நீங்க சொல்ற இந்து மக்கள் கட்சியோ, நீங்க சொல்ற இந்து முன்னணி யாரா வந்து நிக்கிறாங்களா? திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி உடையன்னு சொல்றாங்களா? நீங்க பேச வேண்டிய உங்க குரூப்புகள்கிட்ட. சரி, விகடன் வந்து அதிமுக ஆதரவான நிறுவனம் அவங்க சொல்லட்டும், விகடன் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான நிறுவனம் அவங்க சொல்லட்டும். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல, ஃபுல்லா தோழமையில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு தெரியுங்களா? அப்புறம் என்ன? தொலைநோக்கு பார்வையுடன் முடிவெடுக்கும் அரசியல் நெருக்கடியை விசிக எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாகியுள்ளது அப்படின்னு அந்த அறிக்கையில். அதுதான் நான் பின்வாங்குற விஷயமா நான் பார்க்குறேன். நம்ம வந்து சூதுகளை எறிவோம், யாதும் அறிந்தே செய்யறோம், சூதுகளை அறிவோம்னா சூது செய்யறது யாருன்னு நான் கேட்கிறேன். தினமலர் நாளேட்டுக்கும் இந்த புத்தக வெளியீட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பாஜகவுக்கும் விஜயோட வருகைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அதிமுகவுக்கும் விகடன் நிறுவனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தம் இல்லை. இது உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறீங்க ஒரு விஷயத்த. உங்கால் புக் ரிலீஸ் பண்றாரு, நீங்க அங்க போறீங்க, உங்க நல்ல உங்க நட்போட இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வர்றாரு, அவர் இதுல புக்கு கலந்து இல்லைன்னு இருக்கு. இதுல மற்றவங்களை பூரா நீங்க சொல்ல என்ன அர்த்தம்? ஏன்னா உங்க குடும்பத்தாருக்கு நீங்க வெளியே போவார் சொன்னீங்கன்னு அர்த்தம். உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, உங்க அண்ணன் தம்பிக்கு சகோதர சகோதரர்கள் அது வந்து ஏற்று விட்டு காரணம் வேணும், புரியலையே. நீங்க அவர் தான் காரணம், இவர் தான் காரணம். சனாதனம் எங்க வந்துச்சு இதுல? இது யாராவது ஒருத்தர் வந்து இதுல வந்து சிந்து முடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அண்ணாமலை ஏதாவது கருத்து சொன்னாரு, காடேஸ்வரா சுப்ரமணியம் ஏதாவது கருத்து சொன்னாரு, அர்ஜுன் சம்பத் என்ன ஒன்றும் புரியலையே. நீங்களா பேசிட்டு போறேன்றீங்க. நீங்களா இதுல இருந்து அவராவது முதலமைச்சர் வரதா இருந்துச்சு, யார் தடுத்தா? தினமலரா, அண்ணாமலையா, அர்ஜுன் சம்பத்தா, காடேஸ்வரா சுப்ரமணியமா? ராகுல் காந்தி ட்ரை பண்ணுவோம், நடக்கல, யார் தடுத்தா? நான் சொன்ன 4 பேரா? விஜய் அவர்கள் வருவார் சொன்னாங்க, நான் சொன்ன 4 பேரா? விஜய் அவர்கள் வருவான்னு யார் சொன்னது? விஜய் அவர்கள் வருவாரா, நான் வரல, இவங்க யார் சொன்னது? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதா? இவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், பழியை இன்னொருத்தர் விற்படுகிறார். இப்போ விஜய் அவர்களோடு மேடையில் துணிச்சல் திருமாவளவனுக்கு இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை குறித்து வந்து பொதுவெளியில பேசுறாங்க. திமுக அவரை அச்சுறுத்துகிறதா அப்படின்னு பேசுறாங்க. அந்த அச்சுறுத்துக்கு அவர் பணிந்து விட்டாரா? திமுக கூட்டணியை விட்டு வெளியேற அவர் எதை தடுக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை அவரே வந்து அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அவர் தான் அதுக்கு பதில் தரணும். இந்த கேள்வி யாருமே வைக்கலையே. நான் வந்து இதுவரைக்கும் ஒரு தடவையாவது நீங்க பாருங்க திருமாவளவன் அச்சப்படுறான்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு தான் வியக்கிறேன். இந்த 8 பக்க அறிக்கையை பார்த்து இன்னைக்கு தான் முதல் முறையாக வைக்கிறேன். அண்ணன் எதுக்கு பின்னாடி போறாரு அப்படின்னு. அவர் தான் முன்னாடி வருவார்னு சொல்லிட்டு இருக்கு. யாருமே குரல் கொடுக்காதவர், குரல் கொடுக்கக்கூடியவர் சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் மென்மையா கொடுக்குறாருன்னா சொல்லியிருப்பேன் நான். புரியுங்களா? தோழமை சுற்றாரு, முக்கியமான பிரச்சனை சந்தர்ப்பங்களோட அமைதியா இருக்கிறாருன்னு அவருக்கு நல்ல நட்புல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய தம்பி ஒரு கேள்வி கேட்ட கூட பயங்கரமா கோவமா கொந்தளிச்சாங்க. அப்படி வந்து அவங்க வந்து ஒரு மென்மையான பிரகாரம் வந்து அவங்க பின்வாங்கினதே இல்லை. அவங்களுடைய சித்தாந்தத்துல பிரச்சனையில் பின்வாங்கினது இல்லை, எங்கேயுமே அவங்க வந்து பின்வாங்கினது இல்லை. இதை இப்போதான் முதல் முறையாக வந்து யார் மேலேயே பழி போறாரு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவர் திருமாவளவனுக்கு துணிச்சல் இருக்கா இல்லையா? அவரும் சொல்லி இந்த கேள்வி யாருமே கேட்கலையே. திமுக அழுத்தம் கொடுக்கறதா இல்லையா? அவங்க தான் முடியும்னு யாரும் தெரியல. யாராவது சொல்றாங்க திமுக வந்து அழுத்தம் கொடுத்து எங்க அதிகாரப்பூர்வமா ரெக்கார்டு? யாரோ 4 பேர் யூடியூப்ல பேசுவாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு அவர் ஏன் கவலைப்படணும்?
இந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டேன்னு அவரையும் சொல்லணும். உங்களுக்கு இந்த பழனிமலை முருகன் கோயிலுக்கு போய் பூஜை பண்றாரு, அதுக்கு தயக்கம் இல்லை. அதுக்கு அவர் வந்து கலந்துக்கிற வரைக்கும் யாருக்கா தெரியுமா சொல்லுங்க? பழனிமலைக்கு நாளைக்கு போறாரு பூஜை பண்ண உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் தெரியும். பழனிக்கு போறாருன்னு எங்களுக்கும் தெரியும். பழனியில மேல போய் உட்காந்துட்டு விசேஷ பூஜையை வந்து காலைல விடிகாலில் எந்திரிச்சு போய் விசேஷ பூஜை பண்ணுவார் வரைக்கும் தெரியாது. எங்களுடைய முன்னோர்கள் பியூட்டிஃபுல் அண்ணன் சீமான் சொன்னதான் முன்னோர்கள் சந்தோஷம் தான், தமிழ் கடவுள், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. யாரும் ஆட்சேபணம் பண்ணல, யாராவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க? அப்ப முருகன் கோயிலுக்கு போய் அதிகால பூஜை செஞ்சா யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. விஜய் கூட போய் உட்காந்தா விமர்சனம் பண்ணிடுவாங்களா? அப்ப யாரு கட்சங்கிற கேள்வி தானே வருது. அப்ப இவர் யாரு கேள்வி எழுப்புறாரு? நான் திமுகவுக்கு பயப்பட மாட்டேன், நான் ஆதரவு நான் கட்டுப்படுத்த தயங்க மாட்டேன், நான் விகடன் யாருக்கு சொல்றீங்க? இதெல்லாம் புரியவே இல்லையே. இந்த நிகழ்ச்சியை வந்து விஜய் போதும்னு நினைக்கிறாங்க. திருமாவளவன் நினைச்சது யார்? விஜய் போதும் நினைச்சது யார்? இல்ல அத பத்திலாம் விவாதம் கிளம்பலையேங்கிற விவாதம் கிளம்பு. விஜய் போதும் திருமாவளவன் வேண்டாம்னு முடிவெடுத்து விட்டார்கள். இதை பற்றி யாரும் கேள்வி எழுப்பவில்லை அப்படின்னு கேட்கிறார். சரிங்களா? கேள்வி எழுப்புறவங்களை விட்டுருங்க. அவங்க சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் கம்பல் பண்ண, நீங்க ஒரு பேட்டி எடுங்க, நீங்க அவங்க விருப்பம். நான் கேட்கறது விஜய் அவர்கள் போதும் திருமா வேண்டாம்னு முடிவெடுத்தது. அது பதில் சொல்லுங்க. இப்ப அவர் தான் முடிவெடுக்கிறார். யாரு? திருமாவளவன் முடிவெடுக்கிறார். திருமாவளவனும் விகடன் நிறுவனமும் ஆதவர்ஜுனாவுடைய நிறுவனமும். புரியுதுங்களா? விஜய் அவர்கள் வர்றாரு, அதனால நீங்க வராதீங்கன்னு அவங்க சொல்ல. அவருடைய அறிக்கையில் அவரே சாட்சி சொல்றாரு, நான் தான் சஜஸ்ட் பண்ணேன், அவரை வந்து விட்டுறாதீங்க. அவர் நான் ஆரம்ப கட்டத்தில் இன்னொரு வார்த்தை போறாரு, நான் ஆரம்ப கட்டத்திலேயே பல நாட்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன், நான் வரல, அவங்க வச்சு பண்ணிக்கங்க, அவரை வேண்டாம் சொல்லிடாதீங்க, நான் சொல்லிட்டேன்றார். அவர் எடுத்திருக்காரு ஒரு முடிவு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க விகடன். இன்னொருத்தர் இருக்காரு, யாரு? ஆதவர்ஜுனா. நீங்க வரலான்னு கிடையாது, நாங்க முதலமைச்சரை பிளான் பண்ணோம், அப்பயும் நீங்க இருந்தீங்க. ராகுல் காந்தியை பிளான் பண்ணோம், அப்பயும் நீங்க இருந்தீங்க. விஜய் இன்னைக்கு வர்றாரு, அப்பயும் நீங்க இருப்பீங்க. நீங்க நிரந்தரம்னே, இவங்க யாருனாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. சரிங்களா? முதலமைச்சர் வரும்போது ஏதாவது வச்சாங்களா? காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொள்கை உடன்பாடு இருக்கா? காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொள்கை உடன்பாடு இருக்கான்னு கேட்கு. அப்ப அந்த 2 பேரும் மாதிரி தயாரா இருந்தீங்கல்ல. ராகுல் காந்தியை முயற்சி பண்ணணும்னு சொல்லும்போது நீங்க அமைதியா இருந்தீங்களா? அதுலயே உங்களுக்கு சங்கடம் வரல? அவரோட கூட்டணி 2009 ஈழத்தில் இறுதிக்கட்ட போர் நடந்த போது அன்னை சோனியா காந்தி வாழ்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஏன் இந்த தர்ம சங்கடம் வரல? அப்ப ஏன் யாரும் உங்களை கேள்வி கேட்கலன்னு சொல்லி சொன்னேன். அவர் கேட்பாங்களா? இவர் யாருமே கேட்கல உங்களை. அப்ப நீங்க தயங்கவும் இல்லையே, அப்புறம் இதுக்கு ஏன் தயங்குறீங்க நீங்க? எனக்காக யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அதுல குறிப்பிட்டு திமுகவுக்கு சொல்றாரு. வேற யாருக்கு சொல்றாரு? அவருக்காக யார் நிப்பா? ஏடிஎம்கே நிக்குமா? பாஜக நிக்குமா? யார் நிப்பா? அவருக்காக யார் சார் நிப்பா? அவங்க கூட்டணிக்கு தானே சார் நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கிறோம். நீங்க தானே சார் நிப்பீங்க. பத்திரிகையாளர் பிரச்சனை பத்திரிகையாளர் நிப்பாங்க, பஸ் டிரைவர் பிரச்சனை பஸ் டிரைவர் நிப்பாங்க. யாரு உடன்பட்டு நிக்கிறோம்? அப்ப கூட்டணி கட்சியில நீங்க 8 கட்சி வச்சிருக்கீங்க, இண்டி கூட்டணி 32 கட்சி வச்சிருக்கோம். நீங்க யாருமே குரல், நீங்க யாரை பத்தி குரல் போடுறீங்க? திமுக பத்தி தானே. வேற யாரும் குரல் கொடுப்பா? விஜய் குரல் கொடுப்பாரா? யார் குரல் கொடுக்குறது? பாஜக அண்ணாமலையா? எப்படி திருமாவளவன் இல்லாமல் விஜய் நிகழ்ச்சி நடக்கலாம்னு விகடனுக்கு எதிராக குரல் கொடுப்பாரா? யார் குரல் எதிர்பார்க்கிறார்? அப்ப கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்கலையே கவலைப்படுறாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது அப்படிதான் ஒரு மெசேஜா நம்ம வேற எப்படி புரிஞ்சுக்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யார் கொடுப்பான்னு சொல்லுங்க. பாமக கொடுக்குமா? திருமாவளவன் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது பாமக சொல்லுமா? அதிமுக சொல்லணுமா? பாஜக சொல்லுமா? யார் சொல்லணும்? உங்க கூட்டணி இருக்கிறது தானே சார் சொல்லணும். யாரும் சொல்லலையே சார். அப்ப இந்த கேள்வி யாருக்கு எழுப்புறீங்க? நம்ம யோசிங்க, இந்த கேள்வி யாருக்குன்னு கேளுங்க. எனக்காக யாரும் குரல் கொடுக்கலையே, யார் கொடுப்பா? உங்களுக்கு எதிர்கட்சி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? இந்த விஷயத்துல நமக்கு வந்து அகிலேஷ் யாதவ் குரல் கொடுப்பாரு நீ எதிர்பார்ப்பீங்களா? அவருக்கு இதுக்கு சம்பந்தம்லாம் சொல்லுவீங்கல்ல. அப்புறம் சம்பந்தம் இல்லாதவங்க நீ யார்கிட்ட கேட்குறீங்க? சம்பந்தம் உள்ளவங்க பேசலாம் கேட்கணும். அப்ப சம்பந்தம் உள்ளவங்க யாரு? ஆதவர்ஜுன் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி இருக்கிறார் திருமாவளவன். அதே மாதிரி திமுக சொல் பேச்சு தான் இவர் கேட்கிறார் அப்படிங்கிற விஷயத்துமே வந்து ஒரு விமர்சனமா வைக்கப்படுது. அப்படி யாருக்கும் நான் கட்டுப்படுற ஆள் இல்லை அப்படிங்கிறதுமே அந்த அறிக்கையில யாருக்கும் கட்டுப்பட மாட்டாருன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அறிக்கை தான் எனக்கு வியப்பை ஏற்படுத்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படிதான் அவர்லாம் இதுக்கு அசர மாட்டாரு. அவர் சொன்ன மாதிரி ஏச்சும் பேச்சும் அவர் பார்க்காது கிடையாது, அவர் செய்யாத, அவருக்கு செய்யப்படாத விமர்சனங்கள் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தார். கூட்டணி கட்சிகளே இருந்துட்டு பிரச்சாரத்துக்கு வராதிங்கன்னா சொல்லப்பட்ட காலம் உண்டு. கூட்டணி கட்சிகளே பிரச்சாரத்துக்கு வராதிங்கன்னு சொன்ன காலங்கள் அவ்வளவையும் தாங்கி கொண்டவர். சரிங்களா? அது வந்து அவருக்கு தர்ம சங்கடம் வந்து ஒரு புதுசு இல்லை, அவருக்கு வந்து அவமரியாதை புதுசு நிறைய பார்த்தவர். அதுக்கெல்லாம் தாண்டி எந்திரிச்சுன்னு வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடியவர் ஏன் தேங்குறாருன்னா எனக்கு புரியலன்ற. நான் தான் சொல்றேன், முதல் முறையாக பின்வாங்குறாரு. யாருக்காக நான் கேட்கிறேன். முதல் முறையாக வந்து ஸ்டெப் பேக் பண்றாரு. எதுக்கு எனக்கு புரியல. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்தா யார் தடுத்துருக்க போறா? இல்ல இப்ப இந்த விவகாரத்தை அவர் எப்படி பாக்குறாரு? வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேசுறாங்க. இந்த ஒரு நிகழ்வை நான் பங்கேற்கல, அதை வந்து வேற கவலைப்பட வேண்டியது இல்ல சார். யூடியூப் சேனல்ல 100 பேர் 100 பேசுறாங்க சார், டெய்லி பேசுறாங்க சார். எல்லா சேனலையும் 2 விவாதம் நடக்கு, 3 விவாதம் நடக்கு, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சேனலையும் 10 நேர்காணல் நடக்குது. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு கட்சி நடத்த முடியுமா சார்? திருமாவளவனுடைய கொள்கையை 8 கோடி மக்கள் ஏற்றாங்களா? இல்ல ஏற்க வைக்கிறது தானே முயற்சி பண்றாரு. அனைவரையும் ஜனநாயகப்படுத்தும் தானே கிளம்புறாரு. அப்ப என்னுடைய கொள்கை யாரா ஏற்கிறாங்க? இல்ல, தனித்து போட்டிட்டு 1% ஓட்டு, இன்னைக்கு கூட்டணி சேர்ந்து 10% ஓட்டு வச்சிருக்காருல. அப்ப மேல 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 வளர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்றாரு. பண்ண வேண்டியதானே. எல்லாரும் ஏற்க முடியாது. எப்போ இருப்பாங்க ஒன்றும் புரியலையே. எப்படி இருப்பாங்க? அப்ப முரண்பட்டவர்கள் இருப்பாங்க, விமர்சனம். யாரோ 4 யூடியூப் வச்சுட்டாங்க, நான் போலன்னா எனக்கு நேற்று வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தர் இன்னைக்கே ஒருத்தருன்னு கேட்கு.
நேற்று வரைக்கும் எல்லாரும் ஏற்றாங்களா? திருமாவளவன் அவர்கள் வந்து தனிப்பெரும் தலைவர், ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு பாண்டாங்க குழப்பறீங்களா? எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நான் சொன்னேன் அதே பாமக, அதே அதிமுக, அதே பாஜக, அதே மற்ற கட்சியில ஒன்று ஏற்று அண்ணன் திருமா போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போல ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? விமர்சனம் பண்ணி தானே இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன அப்ப ஊடகங்கள் அளவு விவாதம் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இல்ல இப்ப திமுக எதுவும் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எதுவும் இந்த நிகழ்ச்சியில யூகங்களுக்கு போகிறோம்ல, அவருடைய 8 பக்க அறிக்கை நான் டீகோட் பண்றேன். யார சொல்றாரு நான் கேள்வி, அவர் தான் சொல்லணும். இல்ல மற்ற கட்சி கூட்டணியில் இருக்கவங்க யாருமே இதை பத்தி பெருசா ரியாக்ட் பண்ண. அதைத்தானே சார் நான் சொல்றேன், அதுதானே சார் நானும் சொல்றேன். நீங்க கேள்வி வைக்கிற முன்னாடி நான் பதில வச்சுட்டேனே. இவருக்காக யார் குரல் கொடுப்பா? எதிர்கட்சியில இருக்க யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, கூட்டணி கட்சியில யாரும் குரல் கொடுக்கல. அப்ப யார் சொல்றாரு நீங்க யோசிச்சுங்க. இப்ப விஜய் அவர்கள் பங்கேற்பது தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவர் நினைக்கிறாரா? தொண்டர்கள் வேல்யூ பெருசா ஏற்றிருக்கும். அதாவது நம்ம வந்து அந்த நம்முடைய வேல்யூவை ஏற்றுறது வந்து எப்படிங்கிற ஒரு கணக்கு, விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுவது, வெளியில இருந்து ஏற்றுவது. இது வந்து விசுவாசத்தின் மூலமாக ஏற்றலாம்னு நினைச்சிருக்காரு போல. நம்மகிட்ட அவங்க எல்லாம் பிரியமா இருக்காங்க, நம்ம எதுக்கு நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணணும், நம்ம விசுவாசத்தின் மூலமாக திரும்பி வேல்யூ ஏற்றுறது தான் நோக்கம். வேல்யூ குறைஞ்சிரும்னு பாக்குறாங்களோ அப்படின்னு பார்க்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசமா இருக்கிறேன்னு காட்ட முயற்சி. இல்ல ஒருவேளை திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்படி கூட்டணி எதுவும் உடைஞ்சிருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு உடைஞ்சிருக்காது. அது உடைஞ்சிருக்குமா இல்லையாங்க இன்னைக்கு சொல்ற பதில் இல்ல. அது 2025 டிசம்பர்ல இல்ல அதுக்கான ஒரு அச்சாரம் வந்து இந்த நிகழ்ச்சியில அது ஒரு பங்கேற்றனால நடந்திருக்கும் அப்படின்னு எதுவும் நம்ம அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க. அந்த புத்தகத்துக்கு நல்லது, விற்பனைக்கு நல்லது, விஜய்க்கு நல்லது, திருமாவளவன் நல்லது. இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். ஃபுல் ஃபோக்கஸ் விஜய் என்ன பேச போறாருன்னா நிற்கும். விஜயோட பேச்சில் வரி வரியா அர்த்தம் பார்ப்பாங்க. ஒரு முதல்ல எடுத்த உடனே வந்து அம்பேத்கர் வாழ்கன்னாரு, இடையில வந்து திருமாவளவன் பேரையே குறிப்பிடல, கடைசியில் வந்து ஆதவர்ஜனாவோட பேரை மென்ஷன் பண்ணி நன்றி சொன்னார். ஒவ்வொரு எழுத்தா ஒரு அர்த்தம் கிடைப்பாங்க. ஆதவர்ஜனா பேரை ஏன் சொன்னாரு, திருமாவளவன் பேர் ஏன் சொல்ல, எங்க அவர் வரல பேர் சொல்ல, இவர் புக் வெளியிட்ட சொல்ல, அதனால அப்படின்னு ஆளுக்கு ஒன்று அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல டைம் பாஸ். அதான் விஜய்க்கு இது எவ்வளவு அரசியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. நல்ல அவங்க எடுக்கிற முடிவு வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒரு படத்துல டயலாக் வரும். அது மாதிரி வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு மாநாடு போட்டாரு. அடுத்து என்னன்னு கேள்வி வரும்போது ஒரு வாய்ப்பு வந்து வருது. அது ஒரு சாதாரணமான புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியா ஒரு உள்ளரங்க கூடல முடிஞ்சிருக்க வேண்டியது இன்னைக்கு உலக வெளிச்சம் பெற்றிருக்குது. அதற்கான காரணம் எல்லோருக்கும் அந்த பெருமை உண்டு. அதான் ஃபுல் ஃபோக்கஸ் அப்போ இன்னைக்கு விஜயை நோக்கி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது முக்கிய விஷயம். இப்போ விஜய் அவர்கள் அம்பேத்கரை பற்றி என்ன ஒரு புரிதலோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறித்து இப்போ பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா அவர் கடந்த மாணவர்கள்ட்டெல்லாம் பேசும்போது அம்பேத்கரையும் படிங்க, அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவர் என்ன பேச போறாரு, அவருக்கு ஒரு புரிதல், ஒரு கிளாரிட்டி வந்து இன்னைக்கு மூலியமா அவர் அம்பேத்கரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு, அவர் ஒருவேளை 2026 ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா அப்போ அதை நோக்கி அவர் நகர்வார் அம்பேத்கர் பாதையில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் பேசி முடிச்ச பிறகு தான் சொல்ல முடியும். அவர் இன்னும் பேசுவார் நான் தெரியலையே, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை தான் கேட்கணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.